வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நத்திங் ப்ராண்டில் சிஎம்எஃப் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்பில் பார்க்கவே அட்ராக்டிவாக ஏதோ ஷூ பாலிஷ் பாக்ஸ் மாதிரி குட்டிக்கோண்டா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, நல்லா ஹார்டாகவும் இருக்குது. ஸோ கீழே போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாத மாதிரி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் ஹவுஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே சார்ஜிங் ஹவுஸை மூடி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதே போல் சார்ஜிங் ஹவுஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஏன்னா நைட் டைம்லாம் சார்ஜ் போடும்போது நீங்கள் சார்ஜர் எப்படினாலும் மாட்டலாம், ஈஸியாக மாட்டிக்கிடும். நான் மைக்ரோ யூஎஸ்பி தான் பார்த்தீங்கன்னா பார்த்து சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் தான். அதே போல் சார்ஜிங் ஹவுஸை மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பேக்கெட்டில் போட்டாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்லா க்ளோசிங் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஸ்டெம்போட தான் வருது. ஸோ ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இதில் மூலமாக ஆக்டிவ் நாய்ஸ் கன்செஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பரன்சி மோடு இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிலிக்கான் டிப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாலாம் கிடையாது, ஆங்கிள் ஷேப்பில் இருக்கும். எதுக்கு இப்படி டிசைனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லினா, எல்லா விதமான காதிலையும் இந்த டிசைன் வந்து ஈஸியாக செட் ஆகும். உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிசைன் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 6 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும். மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மைக் கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் பேசுகிறவங்களும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கால் பேசும்போது எவ்வளோ தான் காற்று சவுண்டு அடித்தாலும் சரி, இன்றைக்கி பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டே கூட நீங்கள் கால் பேசலாம். இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது காற்று சவுண்டு வரும் தெரியுமா, அந்த மாதிரி காற்று சவுண்டை கூட இந்த கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. இதில் 3 மைக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு மைக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி டம்ப் பண்ணிடும். இன்னொரு மைக் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கன்செஷன் ஆக்டிவேட் பண்ணும், வெளியே நடக்கிற சவுண்டை வந்து உங்கள் காதுக்குள்ளே கேட்காத மாதிரி பார்த்துக்கிடும். இன்னொரு மைக் என்னென்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி எடுத்து கொடுக்கும். ஸோ 3 பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இதில் ஒர்க் ஆகுது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட், அப்புறம் நாய்ஸ் கன்செஷன் மோட், அதுவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு ஆக்டிவ் நாய்ஸ் கன்செஷன் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக டச் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் டச் பண்ணி நாய்ஸ் கன்செஷன் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சத்தமான ஏரியாவில் இருந்தாலும் சரி, இது வந்து 45 dB வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெளிநாடுற சவுண்ட் வந்து உங்கள் காதில் கேட்காத மாதிரி கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். அதே டிரான்ஸ்பரன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, எல்லாம் சும்மா சிம்பிளாக புக் படிச்சுட்ருக்கீங்க, யாராவது கூட வந்து பேச வராங்க, இல்லைனா வெளிநாடுற சவுண்ட் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இயர்பட்ஸை காதிலேருந்து எடுக்க வேண்டிய தேவையில்லை. டிரான்ஸ்பரன்சி மோடை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், வெளிநாடுற சவுண்டு வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியர் உங்கள் காதில் கேட்க வைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பேர் டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அசால்ட்டாக 15 மீட்டர் வரைக்கும் அசால்ட்டாக கனெக்ட் ஆகுது, எந்த ஒரு லேகியுமே இல்லாமல் 15 மீட்டர் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து ஃபாஸ்ட் பேர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட அந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவை எடுத்து நீங்கள் பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சார்ஜிங் ஹவுஸில் மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கண்ணிமைக்க நேரத்தில் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனாக அதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் ஹவுஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் ஹவுஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 39 மணி நேரம், அதாவது 39 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 11 மணி நேரம், அதாவது 11 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜிங் ஹவுஸில் சடனாக பேட்டரி டவுன் ஆகிட்டு அப்போ நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக சார்ஜ் நிற்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அழகா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைனா சைக்கிளிங் பண்ணலாம். எந்த ஒரு வேர்வை தண்ணி படாத அந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதேபோல் நீங்கள் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சா கூட அந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் காலேஜ் பாட்டு கேட்டீங்க அப்படின்னா, வேறு எந்த இயர்பட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி ஒரு ஆடியோ குவாலிட்டி சவுண்ட் வந்து இதில் இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது ஆடியோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரீமியமான எல்சிபி ப்ளஸ் பியூ டயஃப்ராம் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் பேஸ் குவாலிட்டி இதில் கொடுத்துருக்கனால பேஸில் அவருக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ் இது வரைக்கும் எதுலேயும் வந்திருக்கா என்னென்னு கூட தெரியல. அவ்வளோ பேஸ் அவ்வளோ அருமையாக கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப சாஃப்ட் பேஸாகவும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டால் கூட உங்கள் காது வலிக்காது. அவ்வளோ சூப்பராக ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு மொபைலில் கனெக்ட் பண்ணி கேட்குறத விட நீங்கள் நத்திங் மொபைலோட கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டிங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பியூராக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஒர்க் ஆகும். அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் சவுண்டு குவாலிட்டி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன மொபைல் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நத்திங் எக்ஸ் ஆப்னு சொல்லி ஒரு ப்ளே ஸ்டோரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் எல்லா விதமான கண்ட்ரோல் நீங்கள் மொபைல் ஆப் மூலமே பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட், அப்படி இப்படின்னு ஈக்குவலைசர் எல்லாமே நீங்கள் மொபைல் ஆப் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஆடியோவில் அவருக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ வைஸாக சரி, காலிங் வைஸாக சரி, எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொடுக்குற காசுக்கு தகுந்த ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த இயர்பட்ஸ் வாங்கலாம். முக்கியமாக நீங்கள் நத்திங் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.